மருத்துவ முறை கலப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய மருத்துவ சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். அலோபதி மருத்துவத்துடன் ஆயுர்வேத மருத்துவர்கள் சாலிய தந்திரம் என்று பட்டியலிட்ட 58 வகையான நவீன அறுவை சிகிச்சைக்கு சமீபத்தில் மத்திய அரசு அனுமதி அளித்தது. இந்த மருத்துவ முறை கலப்பிற்கு கண்டனம் தெரிவித்து இந்திய மருத்துவ சங்கத்தினர் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக கோவை அரசு மருத்துவமனையில் இந்திய மருத்துவ சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நவீன மருத்துவ முறையில் முன்னேற்றம் கண்டுள்ள நிலையில் இந்த மருத்துவ கலப்பு முறையை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், கலப்பு சிகிச்சை முறை என்பது மக்களின் உயிரை பணயம் வைக்கும் செயல் எனவும் இந்த மருத்துவ முறை மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றனர். பொதுமக்களின் உயிரை வைத்து விளையாடக்கூடாது என தெரிவித்தவர்கள், ஆயுர்வேத சிகிச்சை முறை சிறந்த மருத்துவ முறை எனவும் அவர்களது முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். அலோபதி மருத்துவம் 50 ஆண்டு பின்னோக்கி செல்லும் நிலையில் இந்த கலப்பு மருத்துவ முறை பின்னோக்கி கொண்டு செல்லும் செயல் என கூறியவர்கள், ஆயுர்வேத மருத்துவ முறையில் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு சிகிச்சை அளிக்க முயற்சிக்க வேண்டும் என்றனர். கலப்பு மருத்துவ சிகிச்சை முறைக்கு அனுமதி அளித்த சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். கலக்காதே கலக்காதே மருத்துவத்தை கலக்காதே. கலவை மருத்துவம் நிறுத்த போராட்டம். மத்திய அரசே மக்கள் உயிருடன் விளையாடாதே. போராட்டம் போராட்டம். மாவட்ட தலைவர், தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் இன்றைக்கு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற கலப்பு மருத்துவ முறை, மாடர்ன் மெடிசனோட ஆயுர்வேத துறையையும் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கும் சர்ஜரிலாம் பண்ணலாம், 48 சர்ஜரி பண்ணிக்கலான்ற ஒரு அவசர சட்டத்தை நமக்கு போட்டிருக்கிறாங்க. மக்களை பாதிக்கின்ற இது ஒரு சட்டம். ஏனென்றால் ஆயுர்வேத மருத்துவமும் சிறந்த மருத்துவம், அவர்களுடைய தொழில், அவர்களுடைய அணுகுமுறை, அவர்களுடைய முன்னேற்றம் கண்டு அந்த ஆயுர்வேத முறையிலேயே மருத்துவம் செய்தால் மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். அலோபதி ஆயுர்வேதத்தை மிக்ஸ் பண்ணி மக்களுடைய உயிரை பணயம் வைப்பது என்பதை தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்கமும் இந்திய மருத்துவ சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. உடனடியாக மத்திய அரசு இந்த சட்டத்தை பின்னெடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் 50 வருஷத்துக்கு லீட் பண்ணி அலோபதியில் மாடர்ன் மெடிசனில் முன்னேறிட்டு இருக்கிறோம். அதை பின்னோக்கி கொண்டு செல்வதற்கான இது வழிவகுக்கும். இதற்கு மாற்றாக நீங்கள் பல இடத்துல பல மாநிலங்களில் எம்பிபிஎஸ்ஸை கம்மியான கல்லூரிகள் உள்ள மாநிலம் இருக்குது, மாடர்ன் மெடிசனை வழங்க, ஆயுர்வேதத்தில் ரிசர்ச்சை இம்ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். அதே எப்படி அவங்கள கூட்டு வந்து திடீர்னு சர்ஜரி பண்ணணும், கற்றுக் கொடுத்து பண்ணுறதுக்கு இது என்ன எதை வேண்டுமானாலும் செய்யுமா, உயிரை வைத்து விளையாடுகின்ற அவசியம் தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. அவர்களுடைய மருத்துவம் வாழ வேண்டும், மாடர்ன் மெடிசன் வாழ வேண்டும், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு உடனடியாக இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நான் இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு மாநில கிளையின் செயலாளர் டாக்டர் ரவிக்குமார். இப்பொழுது இந்த மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டங்கள் ஒரு கலவை மருத்துவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சட்டம். அது மட்டுமல்லாமல் ஒரே நாடு ஒரே மருத்துவ முறை என்று கொண்டு வர அவர்கள் ஒரு குழுவை அமைத்துள்ளார்கள். நீத்தி ஆயோக் என்ற இயக்கத்தின் கீழே ஒரு 4 குழுக்களை அமைத்துள்ளார்கள். இந்த குழுக்களினுடைய நோக்கம் என்னவென்றால், மருத்துவ படிப்பு, மருத்துவ சிகிச்சை, பொதுமக்களின் ஆரோக்கியம் மற்றும் ஆராய்ச்சி, மருத்துவ ஆராய்ச்சி, இதிலுக்கான குழுக்கள். இந்த குழுக்களின் நோக்கம் என்னவென்றால், 2030 ஆண்டில் இந்தியா முழுவதும் ஒரே மருத்துவம், ஒரே மருத்துவத்துறை என்று கொண்டு வர அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். இந்த திட்டத்தின் மூலம் என்னவாகும் என்றால், ஒரு கலவை மருத்துவம், அவர்கள் ஆயுர்வேதம், யுனானி, ஆயுஷை எடுத்து மாடர்ன் மெடிசின் கூட நவீன மருத்துவத்தோடு கலந்து ஒரு கலவையை கொடுக்க முன் வந்துள்ளார்கள். இது பொதுமக்களை பெரிதும் பாதிக்கும். ஏனென்றால் நம்மளுடைய இப்பொழுது உள்ள சயின்ஸ் அட்வான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கண் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட்டினாவுக்கு தனி சர்ஜன் இருக்காங்க, கேட்ராக்ட் பண்ணுறதுக்கு தனி சர்ஜன் இருக்காங்க, குடல் சர்ஜன்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா லிவருக்கு தனி சர்ஜன் இருக்காங்க, குடலுக்கு தனி சர்ஜன் இருக்காங்க, ஹெர்னியா சர்ஜன்ஸ்னு தனியாக இருக்காங்க. ஸோ இப்படி நவீன முறையில் நல்ல ஆராய்ச்சிகள் நல்ல நவீன முறைகள் வந்து கொண்டு இருக்கின்ற காலகட்டத்தில் பின்னோக்கி போய் எல்லா மருத்துவத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு மசாலா மருத்துவத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளது எந்த வகையில் அது சாத்தியமாகும்?
இது பொதுமக்களுக்கு பெரிதும் பாதிப்பை உண்டாக்கும். நம்மளுடைய தனி மருத்துவ தன்மை குறைந்து கொண்டே போகும். ஆயுர்வேதத்தின் சிறப்புத்தன்மை தெரியாமல் போய்விடும். அலோபதியின் சிறப்புத்தன்மை தெரியாமல் போய்விடும். பொதுமக்களுக்கு அவரவர்களினுடைய உரிமையை இது பறிக்கும். பொதுமக்கள் முடிவெடுக்கட்டும், ஆயுர்வேதத்தில் போய் மருத்துவம் எடுக்கட்டுமா, இல்லை நவீன மருத்துவர்களிடம் போய் நான் மருத்துவம் எடுக்கட்டுமா என்பதை பொதுமக்கள் முடிவு செய்ய வேண்டும். இவர்கள் எல்லாத்தையும் கலந்து கொடுக்கக்கூடாது. ஸோ எங்களுடைய கோரிக்கை, இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் அரசு மருத்துவர்கள் சங்கம், டென்டல் மருத்துவர்கள் சங்கம், இன்னும் பல மருத்துவ சங்கங்கள் இணைந்த எங்களுடைய கோரிக்கை, அந்த சிசிஐஎம் நோட்டிஃபிகேஷன், ஆயுர்வேத மருத்துவர்களுக்கு MS டிகிரி கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் மற்றும் நீத்தி ஆயோக் அமைத்துள்ள அந்த 4 குழுக்களையும் அவர்கள் பின்னெடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை.